உன் குடும்பத்துக்கு மட்டும் செலவு பண்றதுக்கு தான் இந்த கட்சியா? உன் குடும்பம் ஜெயிக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா உருவாக்குனாரா? அதுதான் சொன்னார் ஐயா, நீ போய் செயல்பட்டா உன் அரசியல் முடிவுகள் கரெக்டா இருக்கும். அதுக்கு நல்லபடியா இருந்தா இந்த மக்கள் உண்மையாக உன் கூட நிற்பாங்க. என் பின்னாடி நின்ன மாதிரி உன் பின்னாடி நிற்பாங்க. நீ நம்பிக்கையை பெறு, மக்களோட நம்பிக்கையை பெறு. நீ உண்மையாலுமே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான தலைவராக இருப்பேன்னு சொன்னார். அவர் அதில் எல்லாம் கவலைப்படலை. எனக்கு எலெக்ஷன் பேசணும், என் பொண்டாட்டி நான் இதுவாகணும். சௌமியா அன்புமணி தன் குடும்பத்துக்கும் உண்மையா இல்லை, தன் மக்களுக்கும் உண்மையா இல்லை, தன் சமூகத்துக்கும் உண்மையா இல்லை, எதுக்குமே உண்மையா இல்லை. தன் பதவிக்கும் தன் பணத்துக்காக இருக்கிற சௌமியா அன்புமணிக்கு உங்களுக்கு ஓட்டா? மணி அவர்கள் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ ஐயாவோடையவே இருக்காரு, ஐயாவுக்காக தான் இருக்காரு. அவர் உண்மையாலுமே ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து குடும்பத்துல தன் பேரம்பேத்தியை பார்க்க முடியாது, தடுக்க முடியுமா? யாருன்னா எங்களாலே முடியாதுமா. நாங்க வந்து அவங்க பேரம்பேத்தியை படுத்து ஐயா பார்க்க தடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பாட்டாளி சொந்தங்களுக்கு தெரியும், ஐயாவை பார்க்கணும்னா யார் வேணா தைலாரத்தை போய் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் அன்புமணியை பார்க்குற மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை, மெயில் போடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய பேரை முகுந்தன் பேசின அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதாவது தர்மபுரியில ஒரு டம்மி வேட்பாளரை திமுக வெற்றிக்காக நிறுத்தி வச்சிருக்கிற அந்த நபரை வந்து ஆதரிச்சு நேற்று தர்மபுரியில போயிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் முகுந்தன். அப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது சௌமியா அன்புமணி அவர்களை ஒருமையிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒருமையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மைக்கு பிடிச்சி பேசியிருக்கான். அந்த பேச்சை பார்த்த பின்னாடி வந்து நமக்கு பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துருச்சு. முதல்ல இவன் யாருவன், இவனுக்கும் வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம், இவனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம், ராமதாசருடைய பேரன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் என்ன தூக்கி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலையில கொண்டாடணுமா? நான் கேட்கறேன் நானு, முகுந்தா உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? உங்க தாத்தா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணி பொறுப்புக்கு வந்து அறிவிக்காத வரைக்கும் உன் பேரே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பரிச்சயம் கிடையாது. நீ யார் என்னன்னே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ வந்து உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற? உனக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நொட்டி தள்ளி இருக்கிற, கிழிச்சு தள்ளி இருக்கிற? எத்தனை வன்னியர்களுக்கு வந்து நிலத்தை வந்து புடிங்கி தள்ளி இருக்கிற? நீ சொல்லு பார்க்கலாம், ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணு, தெரிஞ்சுக்கிறோம். யாரா நீங்க எல்லாம் வந்து திடீர்னு வரீங்க வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு வந்து புது வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க தாத்தா பத்தினா எங்களுக்கு என்ன தெரியாதா? உங்க தாத்தா பத்தி தெரியாதா? கடந்த 8 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்திருக்கிற பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செய்யறதுன்னா எங்களுக்கு என்ன தெரியாது? நாங்கன்னா முட்டாளா? வன்னியர் பூரா முட்டாளா? சொல்லு பார்க்கலாம். பெரிய வெண்ணைங்களாடா நீங்க எல்லாம் வந்து மைக்கு பிடிச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டா இந்த வன்னியர் சமூகம் வந்து உங்களை நம்புறோம் அப்படின்னு எவன்டா உங்களுக்கு எல்லாம் சொன்னது? எவன் உங்களுக்கு வந்து அப்படி சொல்றான்? இப்படி எல்லாம் பேசிட்டா ஐயா அவர்களை வந்து இப்படி ஏமாத்திட்டாங்க. ஐயாவே வந்து வன்னியர் சமூகத்தை ஏமாத்தான் வந்து வேலையை பார்த்துட்டாரு கடந்த 1 வருஷமா. எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? சொந்த பிள்ளைங்க துரோகத்தை வந்து விளைவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. 18 தொகுதிகளில் வந்து டம்மி வேட்பாளர்களை வந்து அறிவிச்சு இப்படியாப்பட்ட வேலையை பார்ப்பாருன்னு பார்த்தா ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்க்கல. ஜி.கே. மணி மாவன் நிற்கிறதுல பிறகு பேசுவாத பின்னாடி அந்த கேள்வியை வந்து வருது, அதுக்கும் பதில் சொல்லணும். நான் கேட்கிறேன், சௌமியா அன்புமணி அவர்களை வந்து தோற்கடிக்கணும். சௌமியா அன்புமணி அவர்கள் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமா இல்லை, மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமா இல்லை, குடும்பத்துக்கும் விசுவாசமா இல்லை. என்ன வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு, உங்க அம்மாவுக்கு, உங்க குடும்பத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இவ்வளவு தூரம் உழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி பணிக்காக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து இது நாள் வரைக்கும் உங்க தாத்தா இவ்வளவு பெரிய லம்பா வந்து தூக்கிட்டு வந்து உங்க கையில ஒப்படைச்சிருப்பாங்க. அதைத்தான் வந்து 2026 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து கட்சிக்காக செலவு பண்றாரு. கட்சியில இருக்கிறவனுக்காக வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை பொறுத்துக்க முடியாம திமுக கொடுத்திருக்கிற அஜெண்டா வேலைக்காக நீ, உங்க மம்மி, அதுக்கப்புறம் உங்க அண்ணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜி.கே. மணி, இன்னும் ஏகப்பட்ட தற்கொலைக்கும் போனா சொந்த சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை வந்து இழைச்சி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன தெரியாதா? அதெல்லாம் தாண்டி முகுந்தா நீயும் அண்ணனும் போய் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோடைய ஆபீஸ்ல உட்காந்து திருமாவளவன் கிட்ட வந்து பேரம் பேசுனது எங்களுக்கு என்ன தெரியாதா? நீங்க என்ன பெரிய வெண்ணைங்களாடா? எங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதா? நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் எனக்கு வந்து 10 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறேன்னாங்க, எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்றாங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைன்னு தான் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன். அப்படியா? பெரிய வெண்ணை இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு இளைஞரணி பொறுப்பு தேவையில்லைன்னு
ஏன்டா வந்து இப்ப நான் ரிசைன் பண்ண? உன்னை எவன் வந்து இப்ப நான் ரிசைன் பண்ண சொன்னது? நீதான் பெரிய வெண்ணையாச்சு. உன்னைதான் எவனுக்கும் பயப்பட மாட்டிய, யாருக்கும் பயப்பட மாட்டிய. நீ ஏன்டா வந்து இப்ப நான் ரிசைன் பண்ண? எல்லாம் நாடகம். அந்த நாடகம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது, வன்னியர் சமூகத்துக்கு வந்து இப்ப புரியாது அப்படின்ற மெதப்புல வந்து இப்ப இருக்கீங்களோ? தைலாபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க உங்க தாத்தான்ற ஒரே ஒரு முகத்துக்காக மட்டும்தான் கடந்து போயிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா? இதுக்கு மேலையும் பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்கன்னா வச்சுக்கேன், உங்க தாத்தா முகத்தையே நாங்க பார்க்க மாட்டோம். புரியுதா இல்லையா? உங்க தாத்தா என்ன வந்து இதுவா அப்படின்னு கேட்டு வந்து அந்த சமூகம் போயிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? எங்களாலத்தான் தைலாபுரத்தால வன்னியர்கள் கிடையாது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். முகுந்தா, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசணும். வன்னியர்கள் தான் முடிவெடுக்கணும். நாங்க முடிவெடுக்கிறது தான் யார் தலைவர், யார் தலைமைக்கு வரணும், யாரு என்ன அப்படின்றது நாங்க முடிவெடுக்கிறது. வன்னியர்கள் முடிவெடுக்கிறது. நாங்க முடிவெடுத்துட்டோம். புரியுதா இல்லையா? அன்புமணி அவர்கள் தான், சௌமியா அன்புமணி அவர்கள் தான், இன்னும் வந்து அன்புமணி அவர்களோட நிக்கிறவங்க தான் எங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக முடிவெடுத்தாச்சு. புரியுதா இல்லையா? நீங்க என்ன பெரிய வெண்ணைகளாட்ட வந்து நடுவில் வந்துகிட்டு இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்தா, திமுக கொடுத்திருக்கிற பணத்துக்காக இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் பேசிட்டா வன்னியர் பூரா வந்து உங்க பின்னாடி சாஞ்சிருவான் அப்படின்ற எண்ணமா நான் கேட்கிறேன். என்னென்ன பேசி வச்சிருக்காங்க இவன் தருமபுரியில. இவன் பேசுறதுக்கே விட்டுக்கூடாது. சரி போனா போது வந்து ஏதோ ஒரு மூத்திர சந்தில் நின்றுட்டு வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்ற எண்ணத்துல வந்து வன்னியர்கள் பார்த்துட்டு வந்து கடந்து போயிருப்பாங்களே ஒழிய இந்த தற்கொலையை பெரும்பகுதியா வந்து கண்டிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இருந்தாலும் நம்ம அந்த காணொலியை பார்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளவு பெரிய வருத்தம் ஏற்பட்டிருக்கு. சரி, சௌமியா அன்புமணி அவர்களை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சரவணன்ற வந்து ஒரு தற்கொலையை நிக்க வச்சிருக்கீங்க. ஏன் உங்க அம்மா நிக்கிறது? நின்று வந்து வெற்றி பெறத்துக்கு வந்து முயற்சி எடுக்கிறது. தருமபுரியில வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்க தாத்தா சொல்லிட்டு இருப்பாரா? சொல்லு பார்க்கலாம். தாத்தா, நான் எங்க அத்தைக்கு எதிராக எங்க அம்மாவை தான் நிக்க வைக்கிறேன், நீ சீட்டு கொடுத்தே தீரணும் அப்படின்னு உங்க தாத்தா கிட்ட சொல்லியிருந்தா உங்க தாத்தா வந்து வேணான்னு சொல்லியிருப்பாரா? நான் கேட்கிறேன், வேணான்னு சொல்லியிருப்பாரா? நிக்க வச்சிருப்பாருல. உங்க அம்மா நிக்கட்டும், நின்று வந்து வெற்றி பெறட்டும், வெற்றி பெற்று வந்து எம்எல்ஏவா ஆகி தருமபுரியில வந்து எல்லாத்தையும் வந்து நொட்டுட்டோம். யார் வேணான்னு சொன்னா? அது ஏன் செய்யல? அதை செஞ்சா தெளிவா தெரியும். திமுக கொடுத்திருக்கிற பணத்துக்காக வந்து எவனோ ஒருத்தன் எங்கேயாவது இன உணர்வா ஏதாவது தற்கொலை இருப்பான், அந்த தற்கொலையை நிக்க வச்சு கேண்டிடேட்டா வந்து காட்டி ஒரு 1000 2000 ஓட்டு 5000 ஓட்டை பிரிச்சா போதும், திமுக வந்து அந்த இடத்துல வந்து அந்த வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக்கும். புரியுதா இல்லையா? அதுக்கான வேலையை தானே வந்து டம்மி வேட்பாளரை போட்டு வச்சிருக்கீங்க. தர்மபுரியில போட்ட டம்மி வேட்பாளர் பெண்ணாகரத்துல போட முடியல. என் கைக்கு வந்து கஷ்டம் ஆயிடுச்சா? காங்கிரஸ் வேட்பாளரா நிக்கிற தமிழ்குமரனுக்கு எதிராக வந்து ஒரு டம்மி வேட்பாளரை ஏன் போடல? என்னாச்சு? ஜிகே மணி கூச்சு பாரா? தமிழ்குமரன் உங்காலா திமுக கிட்ட சீட்டு வாங்காம வந்து கை சின்னத்துல சீட்டு வாங்கி நிக்கிறதுனால டம்மி வேட்பாளரை போட்டு வந்து வெற்றியை வந்து நம்மளால பிரிக்க முடியாதா? அங்கேயும் பாமக நிக்கிது தானே. ஜிகே மணியோட சொந்த தொகுதி அப்படி தானே, முன்னாள் வந்து சிட்டிங் எம்எல்ஏ தானே. ஏன் வந்து அந்த ஆளை வந்து ஒரு கேண்டிடேட்டா போடுறது ஏன் போடல? சொந்த பிள்ளைக்கு எதிராக வந்து நிக்க மாட்டோம் அப்படின்னு ஜிகே மணி சொல்லிட்டாரா? சொல்லு பாக்கல. ஏண்டா வெக்கம் கெட்ட பயிலுங்களா, மானம் கெட்ட பயிலுங்களா, பரதேசி பயிலுங்களா? இந்த சமூகத்தை வந்து இப்படி கூவி கூவி வந்து திமுக கிட்ட வந்து அடகு வைக்கிறதுக்கு வந்து நாண்டுகிட்டு சாகலாண்டா நீங்களாம். நீங்க என்னடா பெரிய வெண்ணைகளாட்ட வந்து எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறது. சௌமியா அவர்களை வந்து எடுத்துக்காதீங்க, இவங்களை வந்து எடுத்துக்காதீங்க, அவங்களே எடுத்துக்காதீங்க. நீங்க என்னடா வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றது? சொல்லு பார்க்கலாம். நீங்க என்ன பெரிய வெண்ணைங்களா? நீங்க சொல்றதெல்லாம் வந்து வன்னியர் பூரா வந்து ஏத்துக்கிட்டு போறதுக்கு மனசுக்கு அவ்வளவு வந்து கஷ்டமா இருக்குங்க. கடந்த 8 மாசமா வந்து திமுக கொடுத்திருக்கிற வேலைக்காக இவனுங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் வந்து மனசுக்கு நெருக்கடியா இருக்கு. தர்மபுரியில இருக்கிற தற்கொலைங்க வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? இவனுங்கெல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து இவனுக்கு முன்னாடி ஒரு 10 பள்ளி பசங்க சுத்துறானுங்க தெரியுமா, அவனுங்களதான் வந்து அடிக்கணும். மானங்கெட்ட பயிலுங்க. கொஞ்சம் கூட வந்து சமூக அக்கறை கிடையாது. சமூகத்துடைய வந்து அடுத்த தலைமுறை பற்றி எந்த கவலையும் கிடையாது. டம்மி வேட்பாளர்களை வந்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, முதல்ல அவன் ஜெயிப்பானா? டெபாசிட் வாங்குவானா? அதற்கான ஓட்டுகளை வந்து வாங்க முடியுமா? முடியாதுன்னு தெரிஞ்சு 5000 வந்து 10,000 ஓட்டுகள் வந்து பிரிச்சா போதும், அதை பிரிச்சு கொடுத்துட்டா போதுன்ற எண்ணத்தோட உங்களெல்லாம் வேட்பாளரா வந்து தைலாபுரம் கும்பல் வந்து அறிவிச்சிருக்குன்னா வெக்காமானம் சூடு சொரணம் இல்லாம சொந்த சமூகத்துக்கு எதிராக, சொந்தங்களுக்கு எதிராக இப்படி வந்து டம்மி வேட்பாளரா நின்று கட்சியை வந்து ஓட்டுகளை பிரிச்சு இப்படி ஒரு பிழைப்புவாதம் வந்து பிழைப்பதற்கு நாண்டுகிட்டு சாகலாம். முகுந்தா, லாஸ்ட் வார்னிங்கா வந்து வன்னியர் சமூகத்துல இருந்து சொல்லிக்கிறோம். புரியுதா இல்லையா?
நீ இல்ல, உங்க அண்ணன் இல்ல, உங்க அம்மா இல்ல, ஜிகே மணி இல்ல, யாரு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல வன்னியர்கள் கிடையாது. புரியுதா இல்லையா? வன்னியர்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, யார் பின்னாடி போகணும் யார் பின்னாடி வரக்கூடாது, உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் அப்படின்ற வரைக்குமே எல்லாம் தெரியும். புரியுதா இல்லையா? நாங்க ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜடம் கிடையாது. நீங்க சொல்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிங்கு டிங்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தலையாட்டிட்டு போறதுக்கு. புரியுதா இல்லையா? எங்களுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடந்துட்டு இருக்கணும் தெரியும். இந்த சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க குடும்பம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க வரைக்கும் தெரியும். அப்புறம் எனக்கு வந்து 10 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்க சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கணேஷ்குமார் எனக்கு வந்து பேசினாரு, எங்க மாமா வந்து ஆஃபர் கொடுத்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நாங்க பொண்ணுட்டு மாட வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆடியோ உங்க அப்பா வந்து பரசுராமன் கதறல, அப்புறம் வந்து இன்னும் இருக்கிற வந்து நீங்க கதறின கதறல ஆடியோ ரிலீஸ் பண்ணட்டுமா? ஆடியோ ரிலீஸ் பண்ணா வந்து தாங்குவீங்களா? எவங்கிட்ட நீங்க பேரம் பாசினீங்க, எவங்கிட்ட போனீங்க அப்படின்ற வெளிக்கும் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணா நீங்க தாங்குவீங்களா? சொல்லு பார்க்கலாம். எதுக்கிட்டா வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. இன்னும் பெரிய வெண்ணையா நீ ஆதாரத்தை பூரா வந்து காட்டி இந்த சமூகத்துக்கிட்ட வந்து நொட்டி தெளிவியா? ஒரே ஒரு விஷயத்த போட்டா வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒரு வன்னியர் ஊர்ல கூட வந்து கால வைக்க முடியாது. திமுக கிட்ட நீங்க பேரம் பேசின விஷயத்த போட்டா பெரிய வெண்ணைங்க மாதிரி வந்து யோகியனுங்க மாதிரி வந்து மைக்கு பிடிச்சுக்கிட்டு நான் எவ்வளவு பெரிய யோகியம் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய யோகியம் தெரியுமா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கிற நீ மைக்கு பிடிச்சுக்கிட்டு முகுந்தா பெரிய வெண்ணையாடா நீ, பெரிய யோகியனாடா நீ? உடனே வந்து ஒரு குடியார பையன் வந்தா வந்து சேலம் மீட்டிங்ல பெரிய இவனாட்டம் பேசினா இருக்கிற இடம் வந்து தெரியாம வந்து ஓடிட்டான். நீனா பெரிய வெண்ணையா புடிங்கி தள்ளிடுவேன் நீ வந்து வன்னியர்களுக்கு அட்வைஸ் மாதிரி வந்து தூக்கிட்டு வர நீ. எங்களுக்கு தெரியும் உங்க தாத்தாவுக்கு வந்து என்ன மரியாதை கொடுக்கணும், உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும். நீங்க வந்து எப்படியாப்பட்ட வேலையை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பார்த்துட்டு இருக்கீங்க வரைக்கும் எங்களுக்கு தெரியும். புரியுதா இல்லையா? வன்னியர்களுக்கு போற தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எஷ்டத்துக்கு வந்து எனக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், எனக்கு மட்டும்தான் உண்மை தெரியுமா? நான் கூட இருந்துதான் பார்த்தேன். உங்க தாத்தா என்ன ஆலைக்கும் வந்து வன்னியர் சமூகத்துடைய மேம்பாட்டை பத்தி வந்து யோசிச்சதே கிடையாது. அப்படி யோசிச்சாலும் வந்து ஜிகே மணி விட்டதே கிடையாது. புரியுதா இல்லையா? பெரிய இவனாட்டம் பேசிட்டு இருக்க. வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும், வன்னியர்களுக்கு புத்தி இல்லை. புரியுதா இல்லையா? இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கறோம் தெரியுமா? நமக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்து இவனுங்களால ஏற்படும் அப்படின்ற சிந்தனையே இல்லாம தான் வன்னியர்கள் போயிட்டு இருக்கும். தருமபுரி மட்டும் இல்ல, தைலாபுரம் கும்பல் எங்கெல்லாம் நிக்குதோ அவனுக்கு டெபாசிட்டே வந்து வாங்காத அளவுக்கு வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஒருத்தர் கூட வந்து இவங்களுக்கு ஓட்டு, இவங்களுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் திமுக வெற்றியை வந்து தீர்மானிக்கும். புரியுதுங்களா? அதுக்காக மட்டுமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட்ஸா வந்து நின்று இருக்கிறாங்க. புரியுதுங்களா? வன்னியர்கள் தள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதா? இவனுங்க நான் உங்க தாத்தா வீட்டு கட்சினா வந்து உங்க கட்சியா? சொல்லு பார்க்கலாம் முகுந்தா. ஏகப்பட்டதை பேசலாம். புரியுதா இல்லையா? நாங்கெல்லாம் கேள்வி கேட்டோம் அப்படின்னா நீ உங்க அம்மா ஜிகே மணி ஏன் உங்க தாத்தா ராமதாஸ் அவர்களாலே வந்து பதில் சொல்ல முடியாது. வன்னியர் சமூகம் திரும்ப கேள்வி கேட்டுச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா உங்களால பதிலே சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? சௌமியான் பூனி அவர்களை நீ நீ தோற்கடிச்சிடறா. புரியுதா? நீ பெரிய வெண்ண நான் ஒத்துக்கிறா, நீ ஆம்பளை தானே. புரியுதா இல்லையா? பெரிய வெண்ண தானே நீ. ராமதாஸ் அவர்கள் வந்து தோக்கடிப்பேன் அப்படின்னு வந்து சவால் விட்டுருக்கிறாருல, நான் இப்ப சொல்றேன்டா நீ தோக்கடிச்சிடறா. புரியுதா இல்லையா? சௌமியான் பூனி அவர்களை முடிஞ்சா. புரியுதா இல்லையா? ஆம்பளனா. புரியுதா? திமுக கிட்ட வாங்கி இருக்கிற பணம் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்கு, அதை வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா தோல்வடியை வச்சிடும் அப்படின்னா தோல்வடியை வைடா. புரியுதா இல்லையா? நான் நேரடியா சவால் வரும். தருமபுரியில இருக்கிறவங்க முட்டா பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அங்க இருக்கிற வன்னியர் பூரா வந்து இன உணர்வு இல்லாம சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க தாத்தா வந்து என்ன பண்ணாருன்றதுல எங்களுக்கு தெரியாதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏதோ போனா போதுன்னு வந்து உங்க தாத்தா முகத்துக்காக கடந்து போயிட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம். உங்க தாத்தாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேபி இது ரொம்ப இக்கட்டான காலகட்டம். வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வாங்கன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்க தாத்தா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்றது? அப்படியே மென்னு வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கோம். என்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா நீ இப்படி மைக்கு பிடிச்சே பேச முடியாது. புரியுதா இல்லையா? எலெக்ஷன் முடியட்டும், உங்களோட டப்பா டான்ஸ் ஆடுறதை எல்லாத்தையும் பார்க்க தான் போறோம். புரியுதா இல்லையா? இப்படி ஒரு பிழைப்பவாதம் வந்து பாத்தீங்கன்னா பிழைப்பதற்கு வேற எதனா பண்ணலாம்டா முகுந்தா. புரியுதா இல்லையா? உங்க குடும்பம் தைலாபுரத்துல வந்து தங்கறதுக்கு பதிலா உங்க அப்பாவுடைய வந்து பாத்தீங்கன்னா சார்பில் போய் தங்கணும். புரியுதா இல்லையா? அதை விட்டுட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துல உட்காந்துக்கிட்டு ஜிங்குச்சான்னு ஆடக்கூடாது.
புரியுதா இல்லையா? அதெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கிட்ட பழிக்காது. புரியுதா? கடைசி வரைக்கும் திமுக கிட்ட சொம்படிச்சுக்கிட்டு திமுக கிட்ட எதனா வாங்கி தின்னுக்கிட்டு பொழப்பு பார்த்துட்டு இருக்கலாம். வன்னியர் சமூகத்திட்டலாம் உங்களால ஒன்றும் நொட்ட முடியாது. ஒரு 100 ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால வாங்க முடியாது. புரியுதா இல்லையா? இங்க டம்மி வேட்பாளரை போட்டு வச்சிருக்கு தெரியுமா? அவன் போற டெபாசிட் இழப்பான். டெபாசிட் எழுந்துட்டு உன்னை உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருப்பான் தெரியுமா? அவன் போற அவங்கள ஒரு நாள் வந்து பண்ண என்னென்ன கேள்வி கேட்க போறான்றத இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பின்னாடி தெரியும். புரியுதா இல்லையா? ஏன்டா எங்களை பயன்படுத்திட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கதறல, இவனுங்களுக்கு தெரிஞ்சாதான் எம்எல்ஏவா நிக்கிறானுங்க. நின்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டே வாங்காம நிற்கும் போது இன்னும் கதறுவானுங்க. புரியுதா இல்லையா? அந்த கதறல் வந்து இப்போ நாங்கள் பார்க்க தான் போறோம், காதில் கேட்க தான் போறோம். நீ சௌமியா அன்புமணி அவர்களையோ விமர்சனன்ற பேர்ல நீ என்ன கதையை வேணாலும் பேசிட்டு போ. புரியுதா இல்லையா? வன்னியர் சமூகம் தெள்ள தெளிவா இருக்கு. உங்களை பத்தி, உங்க அம்மாவை பத்தி, உங்க தாத்தாவை பத்தி, உங்க தாத்தாவோட பின்னாடி இருக்கிற பெண்ணை பத்தி எல்லார பத்தியும் தெரியும். புரியுதா இல்லையா? நீங்க எப்படியாப்பட்ட வேலை பார்க்கறன்ற வரைக்கும் தெரியும். அதனால எங்களுக்கு நீ அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறன்ற சொல்றன்ற பேர்ல வராத. நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது, பலிக்காது. வன்னியர்கள் தெள்ள தெளிவா இந்த தற்கொலைகளை நம்பாம உழைச்சுக்குங்க. அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அதிமுக கூட்டணிக்கு தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். திமுக கும்பலுக்கு எந்த காலத்திலும் ஏற்படுத்தி கூடாது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு தான் வலுவை வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கணுமே ஒழிய இந்த தற்கொலை கும்பலுக்கோ திமுக கும்பலுக்கோ ஓட்டு போட்டோம் அப்படின்னா இந்த இனம், இந்த சமூகம், வன்னியர்கள் அழிவது வந்து பார்த்தீங்கன்னா 200% வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமாயிடும். தெள்ள தெளிவா ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்தொரு நில காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்